Radio City Podcast. Radio City Podcast. Love Shots by Love Guru. Only on Radio City. இது ரேடியோ சிட்டி. நான் உங்கள் லவ் குரு. எனக்கு எப்போவுமே எங்கள் அம்மா மேலே அதிக அன்பு. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா இல்லாமல் நான் எங்கேயும் போகவே மாட்டேன். ஸோ நாங்கள் ஊருக்கெலாம் போகும்போது கூட பாட்டி வீட்டுக்கு என் மற்ற கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுவாங்க, பேசுவாங்க, ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு இன்னொருத்தருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே தெரியாது. ஏன்னா என்கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா கிட்ட அந்த நியூஸ் எப்படியாவது போயிடும்ன்ற பயம் என் கசின்ஸ் எல்லாருக்குமே உண்டு. அதுக்குன்ட்டு அவங்க என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, என்னை விளையாடலாம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் என் முன்னாடி எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அம்மா மேலே இருந்த பாசத்தினால எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி, என் ஸ்கூல்லேயும் சரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அதே பயம். ரூபிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னோன்னா அது அவங்க அம்மாவுக்கு போயிடும், அது அவங்க அம்மாவுக்கு போச்சுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. இந்த டைமில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நீ ரொம்ப அம்மா பிள்ளையாக இருக்க, கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படின்வாங்க. உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அங்கேயும் நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து என் காலேஜ் கிளாஸுக்கு போகிற வரைக்கும் எங்கள் அம்மா என் கூட வீடியோ காலில் இருப்பாங்க. அதே மாதிரி நான் கிளாஸ் முடித்த உடனே திரும்ப நான் தங்கியிருந்த இடத்துக்கு வர வரைக்கும் எங்கள் அம்மா என் கூட வீடியோ காலில் இருப்பாங்க. நடுவில் யார்கிட்டையும் பேச மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். நம்புவீங்களோ இல்லையோ, 2.5 வருஷம் வெளிநாட்டில் ஒரு ஊரில் இருந்தேன். அந்த ஊரில் என் காலேஜ், நான் தங்கியிருந்த வீடு, நான் போகிற வழி, அதை விட்டால் ஒரு 2 ஃப்ரெண்டு வீடு, அது தவிர நான் வேறு எதையுமே பார்த்ததில்ல. காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தேன். கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். இது வரைக்கும் கூட எனக்கு எதுவுமே தப்பாக படல. இந்த டைமில் தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவன் எனக்கு பல வருஷமாக தெரியும். ஸோ அவன் ஒரு நாள் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு டக்குன்னு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. நாங்கள் 2 பேரும் அதே மாதிரி ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் சொல்லிக்கலனாலும் எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சிச்சு எங்களுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு. காதல் ஒரு சதுரங்கம், ஒரு கட்டத்தில் அது காத்திருக்கும். அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேருந்து அவனோட மெடிக்கல் கண்டிஷன் வரைக்கும் எல்லா இஷ்யூஸுமே எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவன் நல்லவனாக இருக்கான், நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால தான் எனக்கு அவனை பிடிக்கவே ஆரம்பிச்சது. இதை நான் ஒரு நாள் தெரியாமல் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எங்கள் வீடே ரணகலமாயிருச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் அம்மா அநியாயத்துக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நான் பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால என்னால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இப்படி கத்துறீங்க, எதுக்கு இப்படி திட்டுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அந்த பையன் கூட இருந்த ஒரே பிரச்சனை என்னென்னா, அவன் எங்கள் மதம் இல்லை, அவன் நம்ம மதம் இல்லைன்றது சரி, ஆனால் அவன் நல்ல பையன். நாளைக்கு நான் என்ன போய் ஒரு சர்ச்சிலையோ இல்லை கோயிலையோ வாழ போகிறேன், அவன் வீட்டில் அவன் கூட தானே வாழ போகிறேன், அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், என்னை நல்லா புரிஞ்சுக்கிறான், அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, இது ஏன் வேணான்றீங்க அப்படின்னு ரொம்ப நிதானமாக கேட்டேன். எங்கள் அம்மாவால் ஒரு நிதானத்தோடு என்கிட்ட பதிலே சொல்ல முடியல. அவங்களால ஏற்றுக்கவே முடியல நான் அவங்கள மீறி போய் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் என்னால் வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. வீட்டிலேருந்து வேலைக்கு போவேன், வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த டைமில் கொஞ்சம் தனியாகவே இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு யோசிச்சதே இல்லை. அவங்க ஆல்ரெடி எனக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான் உனக்கு சரி அப்படின்னு என்னை கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. நானும் கன்வின்ஸ் ஆகிடுவேன். இது மொத்தமாக அவங்க தப்புன்னு சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. இதை நான் என்னைக்கு ரியலைஸ் பண்ணணும், அன்னைக்கே எங்கள் அம்மாவுக்கு என் மேலே இருந்த கண்ட்ரோல் சுத்தமாக போயிடுச்சு. அன்னையிலேருந்து நான் எங்கள் அம்மா கூட பேசுறது நிறுத்திட்டேன். அன்னையிலேருந்து எதுவாக இருந்தாலும் நான் டைரெக்டாக அப்பா கிட்ட போயிடுவேன். ஏன்னா அப்பாவும் ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் அப்பா ஓரளவுக்கு நியாயமாக பேசுவார். அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது ஏன் பிடிக்கல, அதோட காரணங்கள் என்ன, அதெல்லாம் சொல்லி எனக்கு புரிய வச்சு என்ன முடிவெடுக்க விடுவார். ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை. இதை நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து நான் எடுத்த ஒரு முடிவையும் யோசிச்சு பார்த்தேன். எல்லாத்துலேயுமே எங்கள் அம்மா எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சப்போ என்னோட மொத்த வாழ்க்கையே நான் வாழலை, எங்கள் அம்மா தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. யாரோ நான் யார்
வருஷம் ஏதோ ஏமாந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை சரியாக பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கே பிடிக்கல. ஆனால் இத்தனை வருஷம் எங்கள் அம்மா என்னை ஏமாற்றி என் வாழ்க்கையை வாழ விடாமல் அவங்க என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம வாழணும். ஏன்னா அம்மாவை நம்பியே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் எடுக்க வேண்டிய டிசிஷன்லாம் யார் எடுப்பா? ஏதோ 1-2 தப்பு பண்ணாதானே எனக்கு தெரியும் எது தப்பு எது சரி, என்ன மாதிரி சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ட்டு. இதில் எதுக்குமே எங்கள் அம்மா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஸோ இதனால் என் மனசில் இருக்க கோவம் உங்களுக்கு புரியும்னு நினச்சேன், அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ரூபி. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City. Radio City Podcast. Radio City Podcast.